அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை எதிர்த்து சீனாவுடன் நெருக்கம் காட்டக்கூடிய ரஷ்யாவுக்கு புதிய சிக்கல் உருவாகியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது அவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் உருவாகிறது, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்ய அதிகாரிகள் ஊடகங்களுக்கும் சீனாவுடனான தங்களுடைய நாட்டின் பொருளாதார உறவுகளை குறித்து சிறப்பான பிம்பத்தை பொதுவெளியில் கட்டமைத்து வைத்திருக்காங்க. இரு நாடுகளுமே வணிகம் மற்றும் கூட்டு திட்டங்களை விரிவுபடுத்துவதற்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடத்துவது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் தற்போது ரஷ்ய நிறுவனங்கள் சீனாவுடன் வணிகம் செய்யறதுல இருக்கக்கூடிய சிரமங்களை பற்றி புகார் செய்ய தொடங்கி இருக்காங்க. சீன வங்கிகளால் பரிவர்த்தனைகள் நிறுத்தப்படுவது குறித்தும் சக்தி வாய்ந்த சீன நிறுவனங்களிடமிருந்து தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய கடும் போட்டி சூழல் குறித்தும் ரஷ்ய நிறுவனங்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தின் இரண்டாவது பெரிய பொருளாதார நாடான சீனாவுடன் உறவை தங்களுடைய நாடு வலுப்படுத்தி வருவதாக ரஷ்ய அதிகாரிகள் கூறி வந்திருக்காங்க. இதன் மூலமாக ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடை விதித்தாலும் கூட சீனாவுடன் இருந்தால் ரஷ்யாவுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறதே அவர்களினுடைய உள்நோக்கமாக இப்போ வரைக்கும் இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சீனாவுடன் தனது நாடு எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு ஒத்துழைப்பை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறமா மேற்கத்திய நாடுகளில் இருந்து பல ரஷ்யாவை விட்டு விலகியது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக கருதப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சீன நிறுவனங்கள் ரஷ்யாவில் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு புதின் விருப்பம் தெரிவித்திருக்காராம். இதற்காக சீன நிறுவனங்களை முதலீடு செய்ய ஊக்குவிக்கும் கொள்கைகளை ரஷ்யா தொடர்ந்து செயல்படுத்தியும் வந்துட்டுருக்காங்க. 2023 ஆண்டின் இறுதியில் நடந்த முதலீடு மாநாட்டில் ரஷ்யாவில் முதலீடு செய்யவும் நிறுவனங்கள் விரிவுபடுத்தவும் தடையாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் அப்படின்னு புதின் சீன நிறுவனங்களுக்கு உறுதியளித்திருக்காரு. அரசாங்க புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவிற்கும் சீனாவுக்கும் இடையிலான கூட்டாண்மை அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி 2023 ஆண்டு நிலவரப்படி பார்க்கும் பொழுது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் $240 பில்லியன் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் தற்போது அதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்குங்க. அதாவது ரஷ்யா சீனாவிற்கு எண்ணெய் மற்றும் நிலக்கரியை ஏற்றுமதி செய்கிறாங்க. இந்த ஏற்றுமதி 12.7% அதிகரித்து $129.2 பில்லியன் எட்டியிருக்கு. ரஷ்யாவுக்கான சீனாவின் ஏற்றுமதியும் 46.9% அதிகரித்து $111 பில்லியன் எட்டியிருக்கு. இதில் கார்கள் மற்றும் ஸ்மார்ட் போன்களும் அடக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் ஆட்டம் கண்டிருக்கு சீனா வர்த்தகம் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தக உறவுகளில் சமீப காலமாக சில இடையூறுகள் காணப்படுது. சீன வங்கிகள் வாயிலாக பணம் செலுத்துவதற்காக அனுப்பப்பட்ட காசோலைகள் பவுன்ஸ் ஆகிவிட்டதாக ரஷ்ய நிறுவனங்கள் புகாரும் அளித்திருக்காங்க. ரஷ்ய சார்பு நாளிதழ் ஒன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சீனாவின் மிகப்பெரிய வங்கிகளான ICBC தொழில்துறை வங்கி மற்றும் பேங்க் ஆஃப் டைசூம் மூலமாக ரஷ்யாவுக்கான பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக சிக்கல் ஏற்படுவதாக அதன் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருக்காங்க. மேலும் வணிக செய்தித்தாள் கொமர்சன்ட் சந்தை ஆதாரங்களை மேற்கோள் காட்டி சர்வர்கள், டேட்டா ஸ்டோர் சிஸ்டம்கள் மற்றும் மடிக்கணினிகள் போன்ற மின்னணு பொருட்களை கட்டமைப்பதில் சீன உதிரி பாகங்களை பயன்படுத்தக்கூடிய ரஷ்ய நிறுவனங்கள் அதிக சிக்கலை எதிர்கொள்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பண பரிவர்த்தனைகள் தொடர்பான பிரச்சனைகள் டிசம்பர் 2023 பிறகு ஏற்பட தொடங்கியிருக்கு. அந்த சமயத்தில் தான் ரஷ்யா மீது அமெரிக்கா பல தடைகளையும் விதித்திருந்தாங்க. ஆனால் மார்ச் 2024 நிலைமை மோசமாகியிருக்கு. அதே சமயம் சீனா தனது விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை மிகவும் கடுமையாக்கி இருக்காங்க அப்படின்னு
நான் சொல்லணும். இதனால் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட யுக்ரைனில் ஏதேனும் வணிகம் நடைபெறுகிறதா அப்படிங்கிற தகவலை சீனா விசாரித்தும் வந்துட்டுருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு அப்புறமா ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வர்த்தகமும் அதிகரித்து வந்துட்டுருக்கு. ஆனாலும் ப்ளூம்பெர்க் செய்தி அறிக்கையின்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மார்ச் 2023 காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது மார்ச் 2024 ரஷ்யாவிற்கான சீனாவின் ஏற்றுமதிகள் 16% குறைந்திருக்கா. ரஷ்ய வணிக செய்தித்தாள் ஆர்பிசி செய்தியின்படி சீன மின் இயந்திரங்கள், உபகரணங்கள் மற்றும் பாகங்கள் ஆகியவற்றின் நேரடி விநியோகம் 15% குறைந்திருக்கு. அதே மாதத்தில் சீனாவுக்கான ரஷ்யாவின் நிலக்கரி ஏற்றுமதி 21% குறைந்திருக்கு. சீனாவுடனான ரஷ்யாவின் வர்த்தக உறவுகள் பிரச்சினைகளை ஊக்குவிப்பதாக ரஷ்ய வர்த்தக வட்டாரங்களில் பேசப்படுது. உதாரணமாக ரஷ்யாவின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளரான தலைவர் மேக்சிம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உள்நாட்டு சந்தையில் சீன நிறுவனங்களின் விரிவாக்கத்தை கட்டுப்படுத்த வெளிநாட்டு நிறுவனங்கள் மீதான வரிகளை அதிகரிக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்காராம். மேலும் பார்த்தீங்கன்னா சீன கார் நிறுவனங்களின் செல்வாக்கு ரஷ்யாவில் கணிசமாக அதிகரித்து வந்துட்டுருக்கு. தற்போது ரஷ்யாவின் பயணிகள் கார் சந்தையில் சீன நிறுவனங்களின் பங்கு 50%க்கும் அதிகமாக உயர்ந்திருக்கான். இது ரஷ்ய வாகன சந்தையின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு வாகன மற்றும் வாகன உதிரிப்பாக சந்தையிலும் தேக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் சீன நிறுவனங்கள் ரஷ்யாவிற்குள்ள உள்ளூர் சந்தைகளுக்கு உற்பத்தி நிறுவனங்கள் அமைக்க ரஷ்ய அரசாங்கம் விரும்புகிறாங்க. இதில் பயணிகள் கார்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மற்றும் ட்ரோன்கள் போன்ற தயாரிப்புகளும் அடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வணிகம் செய்யுங்க, உணர்ச்சிகளை கட்டுக்குள்ள வைத்திருங்க அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. மற்றொரு புறம் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வது குறித்து சீன ஊடகங்களில் பெரிதாக எந்த விமர்சன செய்திகளும் வெளிவரல. ரஷ்யாவுக்கான சீன தூதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 சீன வங்கிகள் ரஷ்ய பரிவர்த்தனைகளை மறுத்ததற்கு காரணம் 3வது நாட்டின் குறுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காராம். மேலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் பொருளாதார தடைகளின் அச்சுறுத்தல்களை அவர் குறிப்பிட்டு அவர் அவ்வாறு தெரிவித்ததாக சொல்லப்படுது. இந்த பிரச்சனைக்கு விரைவிலேயே தீர்வு காணப்படும் அப்படின்னும் அவர் கூறியதாக சீனாவின் அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் தெரிவித்திருக்காங்க. சீன அரசு ஊடகமான இந்த பிரச்சனைக்கு 2 தீர்வுகளை பரிந்துரைத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். முதலாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜகஸ்தான் அல்லது தஜிகிஸ்தான் போன்ற 3வது நாடு வழியாக பணம் பரிவர்த்தனைகள் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னும், 2வது தீர்வாக ரஷ்யாவில் அனைத்து பரிவர்த்தனைகளையும் செயல்படுத்த ஒரு சிறப்பு வங்கியை உருவாக்குவதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யுக்ரைன்கள் மற்றும் டாலர்கள் பயன்படுத்தாமல் செயல்பட வேண்டும். அதாவது எடுத்துக்காட்டாக என்ன பண்ணணும்னா, ஈரானுக்கான எண்ணெய்க்கான பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள ஈராக் பயன்படுத்தப்பட்டது. குவாஞ்சாவின் கட்டுரை சீன வங்கிகளின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டும் இருக்காங்க. இன்றும் சீனா அமெரிக்காவுடன் $660 பில்லியன் ஐரோப்பிய யூனியனுடன் $480 பில்லியன் வர்த்தகம் செய்திருக்கு. அதே சமயம் ரஷ்யாவுடனான சீனாவின் வர்த்தகம் இதுவரைக்கும் $240 பில்லியன் மட்டுமே எட்டியிருக்கு. குவாஞ்சா செய்தி அறிக்கையில் இந்த விஷயத்தில் பரஸ்பர வணிக நலன்கள் குறித்து அதிக விவாதம் இருக்க வேண்டும். வணிக விவகாரங்களில் நம்முடைய உணர்வுகள் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க கூடாது. உணர்ச்சி வசப்படுறதுனால பலன் கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சீன ஊடகங்களில் ரஷ்ய சந்தையில் சீன கார் நிறுவனங்கள் கொண்டாடப்படுவதாக செய்திகளும் வெளிவந்தது. எடுத்துக்காட்டாக சீன நிறுவனங்கள் உயர்தர வடிவமைப்புகள் மற்றும் உபகரணங்களை வழங்குவதால் சீனாவை பற்றிய ரஷ்ய நுகர்வோரின் கண்ணோட்டம் மாறிவிட்டது அப்படின்னு குவாஞ்சா பிப்ரவரி 17 அன்று ஒரு கட்டுரையில் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல் இணையதளம் தனது கட்டுரையொன்றில் ரஷ்ய ஊடகங்களின் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கு. ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு காரும் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர்கள் விரும்புகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சீன டெக்னாலஜி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ தளத்தில் புதிய ரஷ்ய கட்டிடங்களின் கட்டணத்தின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இதன் காரணமாக சீன கார்கள் குறைந்தது 1/3 விலை உயர்ந்து வருகின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.